பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஞானியின் இருதயம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களை ஞானி என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுவார்கள். தாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஞானமான காரியம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருப்பார்கள். இன்னும் பல மனிதர்களை நாமே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுடைய விவேகமான ஞானமுள்ள காரியங்களை பார்த்துவிட்டு இவர்களே ஞானமுள்ளவர்கள் என்பதாக. ஆனால் இந்த நாளிலே வேதம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானியின் இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாமும் காணப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றால், கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்பவர்களாய் இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய கட்டளைகளை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? பல நேரங்களிலே நம்முடைய சுய சித்தத்தின்படியாக எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். நமக்கு ஏற்றாற் போல எல்லா காரியங்களையும் செய்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான காரியமாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்பவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை செய்வார்கள் என்பதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கட்டளைகள் எது என்று சொல்லி பார்த்து அதன்படி நடப்பவர்களாக, அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்பவர்களாய் இருக்கும் போது நாமும் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். இந்த காலவெளியிலே முதலாவதாக ஞானியின் இருதயமானது கர்த்தருடைய கட்டளைகளை செய்கிறதாய் காணப்படும். இரண்டாவதாக ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக ஞான இருதயம் உள்ளவர்கள் வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது பலவிதமான காரியங்களை வைத்து தேவனுக்கு பிரியம் உண்டாக வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறார்கள். இந்த நாளிலே நாமும் நம்முடைய கூடாரத்திலே நம்முடைய இல்லத்திலே வாசஸ்தலத்தை உண்டாக்கினவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். நம்முடைய இருதயமும் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால் ஞானமுள்ள இருதயமாய் காணப்படும். மூன்றாவதாக ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லோரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநில நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக ஞான இருதயம் உள்ளவர்கள் என்ன காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார்கள் என்பதாக. ஆம்பரியமானவர்களே, பலவிதமான காரியங்களை இங்கே ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களது கைகளினாலே ஆயத்தம் செய்து அதை கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். யார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள். இந்த நாளிலே நாமும் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருப்போமே என்றால் நம்மால் முடிந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணி உதவி செய்பவர்களாக கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக இந்த நாளுக்குரிய வேத வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, காலத்தையும் நியாயத்தையும் அறிவார்கள் என்பதாக. ஆம்பரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய காலங்களையும் நியாயங்களையும் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஞானத்தின் இருதயம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் நிச்சயமாய் இவ்விதமான ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி 4 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்பவர்களாய் இருப்பார்கள். இரண்டாவதாக, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்கள். மூன்றாவதாக, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் தங்கள் கைகளினாலே ஆயத்தம் பண்ணி கொடுப்பவர்களாய் இருப்பார்கள். நான்காவதாக, ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் காலத்தையும் நியாயத்தையும் அறிந்து கொள்வார்கள். ஆம்பரியமானவர்களே, இவ்விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தருகிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களது வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.